இது நம்ம ஏரியா செம்ம கெட்டு மச்சி. அடையாளத்தை தேடி இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து மேலே வீதியில் ஒரு ஸ்வீட் ஸ்டாலில் இருக்கும். அந்த ஸ்வீட் ஸ்டால் பேரை சொன்னாலே எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இருந்தாலும் இதுவரை இந்த மாதிரிலாம் வெளியில் வந்து எதுவுமே சொன்னதே இல்லை. என்னுடைய உரிமைக்காக முதல் முறை வெளியில் பேசுகிறார் அண்ணன். ஆனால் பெரும் 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 உழைப்பாளி. அண்ணன் மூலமே எனக்கு நிறைய நண்பர்கள் வேறு கணக்கு கிடச்சிது. ரொம்ப சந்தோஷம் அண்ணா. வெங்கடேஷ் அண்ணா வணக்கண்ணா. சொல்லுங்கண்ணா, நம்ம பிராண்டை நீங்கள் சொல்லுங்கண்ணா, எப்படி இருக்கும்? நம்ம பிராண்டு எங்கள் அப்பா ஆரம்பித்தது ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி பழைய பஸ் ஸ்டாண்டில் ஆரம்பித்தது வந்து அதை நாங்கள் தொடர்ந்து தக்க வச்சுக்கிட்டே இருக்கோம். வந்து எங்கள்கிட்ட ஃபேமஸ் வந்து அசோகா தான். அசோகானா திருவியார் ஸ்வீட் ஸ்டால், திருவியார் ஸ்வீட் ஸ்டால்னா அசோகா அப்படிங்கிற ஒரு பேர் எடுத்திருக்கோம். பழைய பஸ் ஸ்டாண்ட் இந்த ஸ்மார்ட் சிட்டியில் வந்து திருவியாறு அப்படின்னாலே அங்கே போய் இறங்கிட்டு மேலே வீதியில் இருக்க திருவியாறு அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. என்னென்ன குழம்பிடக்கூடாது. மேலே வீதியில் இருக்கிற திருவியாறு ஸ்வீட் ஸ்டால் ரொம்பலாம் போகலங்க. உங்களுக்கே காட்டுறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சமானது. இதுதான் இங்கே வந்து ரொம்ப ஃபேமஸ். இப்படி காட்டுறேன்னு பார்க்க வேணாம், கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்கணுன்றதுக்காக காட்டுறேன். ஸோ ரொம்ப செமையாக சூப்பராக இருக்கும். இப்போ எங்களுக்கு கூட அண்ணன் கொடுப்பீங்களா? டெஸ்ட் கொடுப்பீங்களா? ஓகே. ஆனால் நீங்கள் எத்தனை வருஷமாக இங்கே இருக்குங்க? நான் இங்கே மேலே இது வந்து ஒரு 3 வருஷம் ஆகுது. வந்து இப்போ பழைய பஸ் ஸ்டாண்டில் கடை நம்ம கடை ரன் ஆகிட்டு இருக்கிறது வந்து பழைய பஸ் ஸ்டாண்ட் கிட்ட ஒரு 50 வருஷமாக இருக்கும். வந்து இது மேலே வீதியில் வந்து ஒரு பிரான்ச்சு போடணுன்னு, மேலே இதில் நிறையா கஸ்டமர் எங்களுக்கு ஜாஸ்தி. மேலே இதில் பிரான்ச்சு போடணுன்னு ஒரு ஆசை எங்கள் அப்பா காலத்துலேயே. எங்கள் அப்பா தவறி போட்டதுனால அவரோட ஆசையை வந்து நான் இப்போ வந்து பூர்த்தி பண்ண திருப்தி இருக்கேன் எனக்கு வந்து. ஆனால் இந்த போட்டியில் வந்து இந்த துறையில் வந்து காம்படிஷன் அதிகமாக இருக்கும். நிறைய காம்படிஷன். என்ன காம்படிஷன், நமக்குன்னு ஒரு தரத்தை கொடுத்துட்டோம்னா நம்ம எங்கே இருந்தாலும் கஸ்டமர் தேடி வருவாங்க. இந்த மேலவதி பிரான்ச் எனக்கு ஒரு அடையாளம். மேலவதி பிரான்ச்சுங்கிறது ஒரு சாதாரணமாக ஒரு பெரிய ஃப்ளோட்டிங் ஏரியாவோ எதுவுமே இல்லை. இந்த ஏரியாவில் நின்று நாங்கள் ஜெயிக்கிறோங்கிறது எங்களுக்கு தஞ்சை மக்கள் கொடுத்த ஆதரவு, எங்களுடைய தரம் தான். அது வந்து தரம் தான். இப்போ அவங்க சொன்னதில் பார்த்தீங்களா, ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி. அதுதான் இப்போ இந்த இடத்துல அது இவ்வளோ தூரம் பேசக்கூடியதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. ஆனால் இப்போ நம்ம கடையில் நம்ம அசோகா இல்லாமல் வேறு என்னென்ன சிறப்பு? அசோகா இல்லாமல் நம்ம வந்து சந்திரகலா போடுறோம், கோதுமை அல்வா போடுறோம், வந்து அதே போல் பர்பி வகைகள் நிறையா போடுறோம், அதே போல் கார வகைகள் எல்லாமே போடுறோம். எல்லடை, தட்டை, ஆந்திரா முறுக்கு, காரா பூந்தி எல்லாமே நம்ம போடுறோம். மிக்சரு, எஸ்பி மிக்சரு, நவதானிய மிக்சர் போடுறோம். வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 வகையான காரங்கள் நம்ம போடுறோம். வந்து ஆனால் அதுக்கு முன்னாடினா சில காலங்கள் வந்து நம்மளை மீறி சில விஷயம்லாம் நடக்குதுல்ல. நான் பார்த்த வரை நீங்கள் எவ்வளோ தடைகள் அதெல்லாம் நிறைய தாண்டி வந்திருக்கீங்க. அதெல்லாம் உடைச்சி இப்போ நீங்கள் நிற்கிறதுக்கான மனநிலை எப்படி நான் உருவாக்குறீங்க? மனநிலைனா எனக்கு வந்து இந்த தொழிலில் உள்ள லவ்வுன்னு தான் சொல்லுவேன். வந்து எனக்கு தொழில் மேலே உள்ள லவ்வு, மக்கள் எங்கள் மேலே வச்ச இந்த நம்பிக்கை. எனக்கு கிட்டத்தட்ட கொரோனா நேரத்தில் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் பிஸ்னஸ் இல்லாமல் இருந்தோம். திருப்பி நான் ரீஸ்டார்ட் பண்ணேன். என்னோடய லைஃபே ரீஸ்டார்ட் பண்ண மாரி தான் இந்த தொழில் எனக்கு வந்து. மறுபடியும் மக்கள் அதே எனக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட தைரியத்தில் தான் இன்னொரு பிரான்ச் வந்து ஏற்கனவே பழைய பஸ் ஸ்டாண்டில் இருந்த இடத்துல இன்னொரு பிரான்ச்சு போட்டேன். 50 வருஷமாக இருந்த இடத்துல அந்த ஸ்மார்ட் சிட்டியில் கடையில் அதே இடத்துல இன்னொரு கடையை மக்களுடைய ஆதரவால் தான் கடையை போட்டேன். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு உச்சத்தில் இருந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் சில காலங்கள் வந்து திருப்பி அதே இடத்துல வந்து நிற்கிறேன்னா அது எல்லாராலும் எல்லாருக்கும் இறைவன் கொடுப்பதில்லை. நான் அறிந்த உண்மை. அது உங்களுக்கு அது கிடைச்சிருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம்னா இறைவனுக்கு தான் நன்றி சொல்லணும். இறைவனுக்கு அதை இன்னும் நீங்கள் வந்து உங்களுடைய அடுத்தடுத்த நிறுவனங்கள் வளரணும். இன்னும் வேறு வேறு லெவலுக்கு போகணும். மேலே வீதிக்கும் தஞ்சைக்கும் உங்களால் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு உற்சாகம் கொடுக்கணும்.